ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன ஒரு வியூவை பார்த்துடலாம் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிட்ட ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மூவ் ஆகிடுச்சு. பிகாஸ் அது வெளியே வந்துட்டோம் அப்படின்றதுனால பேங்க் நிஃப்டியில் ஃபின் நிஃப்டியில் ஒரு சின்ன ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ தெரியாது இது மேபி ஒர்க் ஆகுமா இல்லையான்ட்டு. லெட்ஸி பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரம் அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நியூஸ் வர இருக்குது. ஒரு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் யூஎஸில் ஃபெட் ரேட்டை வந்து கட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால யூஎஸில் ட்ரேடிங் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நார்மல் டேஸை விட ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உஷாராக இருக்கணும் அப்படின்றது வந்து நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நண்பா. இது பயமுறுத்தத்தை சொல்லலை, இது வந்து உண்மை. புதன்கிழமை நைட் வந்து ஃபெட் ரேட் கட் இருக்கும் அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து லாஸ்ட் வீக் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரையராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ உஷாராக இருக்கணும். ஸோ நம்ம மார்க்கெட்டு ஃப்ரைடே பொறுத்தவரை நல்ல ஒரு கன்சாலிடேஷன் தான். நம்ம மார்க்கெட் எதுக்குமே அசைய மாட்டுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு ஹையர் சைடில் வந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது மார்க்கெட்டில். இது ஒரு நல்ல ஒரு சைன் ஆக்சுவலாக. ஓகேங்க, ஸோ மார்க்கெட் ஹையர் சைடில் கன்சாலிடேட் ஆகுதுனாலே நம்ம வந்து உஷாராக இருக்கணும். ஏதோ ஒரு சைடு வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மூவ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபெட் இவெண்ட்டில் ஏதாவது விஷயங்கள் தவறாக வர பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நியூஸ் வந்தபடியே வந்து இருக்குது, ஓகேங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே நியூஸ் வந்தது அப்படின்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வேகமாக நாளானிக்கு இல்லைன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் மார்க்கெட் வால்டைலாக இருக்கும் டில் வந்து நமக்கு வியாழக்கிழமை தான் நமக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். பட் அந்த 3 நாள் முன்னாடி இருக்க 3 நாள் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு வால்டைல் இருக்கும். சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்தியா விக்ஸ் ஏறினாலும் ஏறும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு. அண்ட் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு அரக்கன் யாருன்னா ஐவின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், ஒரு ஐடியா சூப்பராக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் லோவர் ஐவி தான் காரணம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரையராக நமக்கு இண்டிகேட் பண்ணலை மார்க்கெட் இந்த மாதிரி ஏற போகுது இறங்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ப்ரீமியம் எக்ஸ்பைரி எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அட் த மணி ப்ரீமியம் 50 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 50 பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இல்லை அப்படின்றத அந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. நாளைக்கு மிட் கேப் நிஃப்டியோடைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால ஸோ அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் பார்த்தீங்கன்னா 13,500. ஏன் அவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அங்கே தான் நல்ல ஒரு அடிஷன் இருக்குது. ஸோ 13,350 நல்ல ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. ஸ்ட்ராடலை விட பொட்டு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கால் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லணும். பட் ஓகே, பட் 13,300க்கும் 13,500க்கும் நடுவில் எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு இருக்குது. இந்தியா விக்ஸ் ஏறி மார்க்கெட் கொஞ்சம் இறங்குச்சு அப்படின்னா 13,200க்கும் 13,500க்கும் நடுவில் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இருக்கிற ப்ரீமியம் ரொம்ப 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 கம்மி அப்படின்றதுனால எந்த ஒரு பொசிஷன்லாம் பெருசாக வந்து மிட் கேப் நிஃப்டியில் கேரி ஃபார்வர்ட் பண்ணலை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பெரிய அளவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். டியூ டு இந்த மாதிரி லோ ஐவி அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். அண்ட் எஃப்ஏடைய விஷயங்களில் பார்க்கும்போது கேஷ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு புஷிங் இருக்குது. கண்டினியூஸாக லாஸ்ட் 2 to 3 டேஸாக நல்ல ஒரு புஷிங் இருக்குது. அமௌண்ட் வைஸ்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்குது, நல்ல விஷயம். அண்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லையுமே நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையுமே நல்ல ஒரு கேஷ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் விஷயங்கள் வரும்போது மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். அந்த நியூஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்ததுன்னா மேலே போகிறதுக்கு ஃபர்தராக ஷார்ட் கவர் வந்து ஃபியூல் பண்ணப்பட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பொறுத்த மட்டுக்கு. எஸ் நண்பா, கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ரிட்டன் வியூஸ் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணணும் அப்படின்றது என் சைட்லேருந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் செக்லிஸ்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வாரம் ரெடி ஃபார் ஒரு பிக் மூவ்க்கு வந்து ரெடியாக இருந்துருங்க. ஏன்னா இந்த வார வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நாளைக்கு இந்தியா விக்ஸ் ஏறினாலும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு 10% மினிமம் வந்து ஏறு நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸி பார்க்கலாம். இல்லைனா நாளானிக்கு பொறுமையாக புதன்கிழமை வரையும் இந்தியா விக்ஸ் ஏறிடும். ஏன்னா ஆப்ஷனில் ப்ரீமியம் வேணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது. ஏன் இந்த ஒரு ஈவெண்ட்டை ரொம்ப அழுத்தி சொல்கிறீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக கரெக்டாக 2020 மார்ச் அப்போ ஒரு 15 நாளில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.5% நினைக்கிறேன். 1.5 1.75% இந்த ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பேங்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ், அதுவும் ஒரு யூஎஸ் பேங்க்கு ஒரு யூஎஸ் இவ்வளோ பெரிய ரேட் கட் வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு அதுதான் பெருசாக பேசினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4.5 வருஷத்துக்கு அப்புறம் ரேட் கட் பண்ண போகிறாங்க. அதாவது அது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது 0.5%. நடுவில் யாரோ வந்து குட்டையை குழப்புற மாதிரி 25 பேசிஸ் பாயிண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அகெயின் சிட்டி வந்து இல்லை 0.5% தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஏன் இந்த 4.5 வருஷம் எடுத்துக்கிச்சு அப்படின்றத வந்து நான் வந்து தனியாக ஃபீல் பண்ணேன். நிறைய விஷயங்கள் எக்கனாமிக் வந்து ஸ்லோ டவுன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து உண்மையான காரணங்கள் இருக்கா அப்படின்னா எனக்கு பெருசாலாம் தெரியல யூஎஸ் எக்கனாமியில். ஸோ இந்த ரேட் கட் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் பண்ணப்பட்டது பிஃபோராக வந்து யூஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு புஷ் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். லெட்ஸி நல்லது தான் இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து எப்படியுமே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு வந்து எக்கனாமிக்குள்ளே போகிறது அப்படின்றத சொல்லிக்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்த்துலாம் நண்பா. நாளைக்கு இந்த ஒரு நிஃப்டிக்கு இந்த ஒரு பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், கூடவே பிபி டைனாமிக்கை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹையர் சைடில் கன்சாலிடேட் ஆகிறது அப்படின்றதுனால மேபி அங்கே ஸ்லோ டவுன் இருக்கும். கொஞ்சம் கீழே வந்தாலும் மார்க்கெட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆகி மேலே போக தான் பார்க்கும் அப்படின்றது நான் நினச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயே அவங்களோட விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு சின்ன டிப்பு வந்தாலுமே அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போக தான் பார்க்கும். கூடவே பேங்க் நிஃப்டியும் சேம் இந்த பாயிண்ட்ஸு ப்ளஸ் இது கூட பிபி டைனாமிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஐடியா. அண்ட் ஸோ இந்த ஒரு பிக் மூவ்னால பெருசாக வந்து ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் அதிகமாகி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம் இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம், அதர்வைஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ்க்கு ஸ்பாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்துடலாம். ஸோ ஃப்ளாட்டு தான், எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. டியூ டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக ரியாக்ட் பண்ணிடுச்சு அப்படின்றதுனால ஃப்யூச்சரில் வந்து ஒரு பேஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவும் பெருசாக இல்லை. பட் வந்து ஹோல்ட் ஆகி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு அதிகம் இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் பார்க்கும்பொழுது. அண்ட் பிசிஆரை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் சைன் தான். அகெயின் நான் சொன்ன மாதிரி ஏதாவது டவுன் சின்னதாக வந்தால் கூட கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போக தான் பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பிளேஸில் இருக்குது பிசிஆரை பொறுத்த மட்டுக்கும். ஸோ கால் ரைட்டர்ஸ் ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். லெட்ஸ் சி பார்க்கலாம். அண்ட் பெரிய மூவ் எதிர்பார்க்குறோம் குளோபலாக வந்து நான் ஆல்ரெடி சொன்னது நோட் பண்ணிக்கோங்க. யூஎஸ் ட்ரேடிங்கில் அவங்க வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். இது லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 நாளில் இப்படி இருக்குது. இது வந்து இது எதிர்பார்க்குறேன் இந்த யூஎஸ் ரேட் கட்டுக்கு இது ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். பட் வால்யூம் ஸ்பைக்காக இருக்குது பிஃபோர் ரேட் கட் அப்படின்றதுனால இதை கோரிலேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட சைட்லேருந்து நான் வந்து தோணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதனால் பி காஷியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு ஒரு வேளை இந்தியா விக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆப்ஷன் ப்ரீமியம் அகெயின் வந்து ஸ்பைக் ஆகும். புதுசாக ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறவங்க, புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பார்க்கலாம். இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ப்ரீமியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் மூவ் பெருசாக இருக்குது, பட் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கனால இது வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கான டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைய ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.